என் மகனே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் ஃபியூச்சர் லைன் திட்டமா இருக்கணும். எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இப்ப ஒரு முடிவு பண்ணேன். இப்ப ஒரு முடிவு, நான் இந்த தொழில் தான் செய்ய போறேன். இந்த தொழில தேவனை உயர்த்தணும். இந்த தொழில வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த தொழில கர்த்தரை நடத்தணும்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். ஒரு மரம் வெட்டுற மனுஷனை நிறைய பார்த்திருக்கீங்க. மரம் பிரியா உட்காரு, பேசாம உட்காரு. மரம் வெட்டுற மனுஷனை நிறைய பார்த்திருப்பீங்க. அவன் மரத்தை வெட்ட மாட்டான் போனோட்டே. அவன் முதலாவதாக அவன் கத்தியத்தான் தீட்டுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய கத்திய தீட்டுறான். ஏன்னு கேட்டா, இந்த கத்தி பதமா இருந்தா தான் அந்த மரத்தை வெட்டி சாய்க்க முடியும். இந்த கத்தி பதம் இல்லைன்னா மரத்தை மண்ணை கட்டிய போட்டு வெட்டிக்கிட்டே இருந்தாலும் மரம் சாயவே செய்யாது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் அதான் ஆண்டவர் சொல்றாரு, நிறைய மொட்டக்கத்தைய போட்டு வெட்டிக்கிட்டே இருக்கு, ஒண்ணுமே நடக்கல. எடுத்த காரியங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு தோத்து போயிருக்கலாம். ஆனா ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க ஒரு காரியத்தை இழந்தா தேவன் ரெட்டிப்பான தருவாரா. என்ன செய்வானா? ரெண்டு தனியா தருவானா. ஆனா தேவன் மேல உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை அவர் மேல வைக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாத ஓட்டமும் நமக்கு தேவையில்லாத ஓட்டம். நம்பிக்கைன்னா உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த ஊர்ல கிளம்புனீங்க, கொடைக்கானல் வரணும், சுத்தி பார்க்கணும், இதெல்லாம் என்னது? நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த நம்பிக்கை இல்லாம வந்திருந்தா கொடைக்கானலுக்கு வர முடியாது. ஏன்னு கேட்டா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால நான் உங்களுக்கு மேல புத்தி மாறாட்ட மாதிரி, மெண்டல் மாதிரி, கிறுக்க மாதிரி அலைஞ்சவேன். ஏன்னா எனக்கு அப்போ உலகத்துல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு புத்தி மாறிச்சு. புத்தி மாற 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 இப்ப செயல்கள் மாறிக்கொண்டே இருக்கு. அடுத்த லெவல், பிள்ளைகள் என்ன ஃபீச்சர் நடத்தணும், பிள்ளைகள் எப்படி நடத்தணும், அதுகளுக்கு அந்த ஃபீச்சர் லைன் தெரியாம இருக்கணும். அடுத்து என்ன செய்ய போறேன்னா, 10 வருஷம் கழிச்சு, நான் 5 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறோம்னு தெரியல. இருக்க சாப்பாடு போதும், இருக்க வீடு போதும், இதான் நல்ல நிலைமை நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இல்லை உங்களுடைய நல்ல நிலைமை, இது இல்லை உங்களுடைய வழிகள். நீங்க வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராக. சங்கீதம் 91:7 ஆண்டவர் சொல்றார், வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராக. வழியில பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருப்போம், நமக்கு முன்னால ஒருத்தர் இறந்து போவான், நமக்கு முன்னால ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல கிடப்பான், நமக்கு முன்னால மருத்துவமனையில் நிறைய பேர் இன்னைக்கு ஆராய்ச்சி